டான் டிவி நேயர்களுக்கு கல்வி அழகு என்று சொல்வார்கள். அந்த கல்வி அழகு அதை ரசிக்க வேண்டும். அந்த அழகின் வணக்கங்கள். யாழ்ப்பாணம் மண், யாழ்ப்பாணம் என்றாலே கல்விதான் என்று ஒரு மிக உயர்ந்த அந்த பரம்பரையின் முதிசங்கள் நாங்கள். இன்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் இருக்கிறது. அடுத்த யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரி தொடங்கி 25 வருடம் பூர்த்தியாகி இருக்கின்றது. 2000 ஆண்டு தொடங்கியது. இன்றைக்கு கல்லூரி நாள். யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரி மிக பல ஆயிரம் ஆசிரியர்களை கடந்த 25 வருடங்கள் உருவாக்கி எமது மண்ணுக்கும் இலங்கை முழுவதும் ஏன் இன்று வெளிநாட்டிலும் மிகச்சிறந்த நல்லாசிரியர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இந்த நல்லாசிரியர்கள் மூலமாக நமது மாணவர்கள் மிகச்சிறந்த கல்வியை பெற்றிருக்கிறார்கள். யாரும் எதையும் கற்பிக்கலாம். ஒருவர் எவ்வாறு கற்பிக்கின்றார் என்பது முக்கியமானது. ஆக முறையியல்கள் எவ்வாறு மாணவனை இனங்காணுதல், மாணவனை புரிந்து கொள்ளுதல், அவனுடைய உளவியலை தெரிந்து கொள்ளுதல். அதுக்கு பிறகுதான் முதல் ஆசிரியர் தன்னை அறியணும், பிறகு மாணவரை அறியணும், பிறகுதான் கலைத்திட்டம் பாடத்திட்டத்தை அறியணும், அதுக்கு பிறகு அவனுக்கு கொடுக்கணும். ஆக யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரி ஒரு மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை கண்டிருக்கிறது. கடந்த 25 வருடங்களிலே அதனுடைய விளைவுகள் இலங்கையிலே மிகச்சிறந்த கல்வியியல் கல்லூரியாக, இலங்கையிலே அதிகூடிய மாணவர்கள், அதிகூடிய பாடநெறிகள், ஆக தமிழ், சிங்கள, முஸ்லிம் பிள்ளைகள் படிக்கின்ற தமிழும் மொழி மூலமும் ஆங்கில மொழி மூலமும் பாடங்கள் நடக்கின்ற ஒரு உன்னதமான யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரி கடந்த 25 வருடங்கள் மிகச்சிறந்த முறையிலே தன்னுடைய சேவையை வழங்குகின்றது. ஆக இன்றைய நாள் ஒரு புனிதமான நாள். நாங்கள் நிலையான அபிவிருத்தியை அடைய வேண்டும் என்று சொன்னால், மனிதர்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால், எதிர்காலத்தில் நல்ல வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால், கல்விதான் மிக பெரிய ஆயுதம், அறிவாயுதம். அந்த அறிவாயுதத்தை எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுடைய சமுதாயத்துக்கும் எமது நாட்டுக்கும் வழங்கினோம் என்றால் எங்களை யாரும் அசைக்க முடியாது. ஆக இப்ப நாங்கள் தமிழர்கள், தமிழினம் இந்த அறிவாயுதத்தை சரியாக பயன்படுத்தி மிக உயர்ந்த அபிவிருத்தி செயற்திட்டங்கள் மூலம் சமாதானத்தையும் அமைதியையும் நிலைநாட்டும் மாபெரும் ஆற்றல் உள்ள இனமாக வர வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் இந்த ஆசிரியத்தின் நூடாக மண்பற்று, தேசப்பற்று, அபிவிருத்தி, அதனூடாக விடுதலையை பெறுகின்ற ஆளுமையை எமது பிள்ளைகள் பெறுவார்கள், பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். எமது கல்லூரியிலிருந்து வெளியேறிய பல மாணவர்கள் மிக உயர்ந்த கல்வியலாளராக, மிக உயர்ந்த கல்வி பணிப்பாளர்களாக, மிக உயர்ந்த கல்வி சேவை செய்கின்ற நல்ல ஆசிரியர்களாக சேவையாற்றுகிறார்கள். ஆக இந்த கல்லூரி தினத்திலே உங்கள் அனைவரையும் நாங்கள் ஒரு மிக உயர்ந்த செய்தியாக கொடுப்பது, ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு சமுதாயத்தவர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் கல்வியை எமது தேசத்துக்கு கொடுத்து விட வேண்டும், எமது எதிர்கால சந்ததிக்கு கொடுத்து விட வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து விட வேண்டும், எங்களுடைய குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட வேண்டும். ஆண்கள் படித்து விலைக்கு என்ன போகிறார்கள். ஆக பெண்கள் நிறைய பேர் படிக்காமல் அல்லது படித்து விட்டு வேலை செய்யாமல் இருக்கின்ற நிலை எமது மண்ணிலே காணப்படுகிறது. ஆக அதில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் கல்வியின் மூலமாக தேச விடுதலையை அடைய முடியும், பல நாடுகள் அடைந்திருக்கின்றன என்ற வகையிலே யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரி அங்கு கற்பிக்கின்ற அங்கு பீடாதிபதி மற்றும் கல்வியலாளர்கள் தங்களை அர்ப்பணித்து இரவு பகலாக, அது ஒரு ரெசிடென்சியல் கோர்ஸ், 2 வருடம் ஒளிச்சுக்குள்ளே இருந்து படிக்கவும், அவன் முழுமையான ஒரு சிறந்த நல்லாசிரியராக, அது ஒரு பயிற்சி முகாமாக தான் இருக்கும். அதுக்கு பிறகு இன்டர்ன்ஷிப், உள்ளக பயிற்சி பாடசாலைகளில் ஒரு மிகச்சிறந்த நல்லாசிரியர் பரம்பரையோடு கல்வியின் மூலமாக நமது தேசத்தை கட்டியெழுப்போம். நன்றி, வணக்கம்.